ஹாய் ஸோ நம்ம கிட்ஸுக்கு ரீடிங் புக் ரைட்டிங்ஸு ட்ராயிங் வாங்கி கொடுத்து ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி ஆக்டிவிட்டி போர் அடிச்சிருக்கா, அப்போ நான் சொல்கிற இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த புக் வந்து நான் அந்த புக் ஃபேரில் வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் லாஜிக்கல் ரீசனிங் புக்ஸ். ஸோ கிட்ஸ் லெவல் இருக்குது, நான் 2nd லெவல் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி புக்ஸில் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், பேட்டர்ன் மேக்கிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறப்ப பசங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்காது, நமக்குமே வந்து என்கேஜிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுமே யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் நீங்கள் ரைட்டிங் கொடுக்குறீங்க, ட்ராயிங் பண்ண வைக்கிறாங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 பேஜஸ் ஒரு 2 பேஜஸ் அந்த மாதிரி அவங்கள ஒர்க் அவுட் பண்ண சொல்லுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். பாருங்கள், கோடிங், டீகோடிங், எனலாகி இது எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, ஆன்லைனில் இருக்குது. உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஷேப்ஸ் வச்சு, ஸோ பசங்க ஆல்ரெடி வந்து அவங்க லோவர் கிளாஸில் ட்ரையாங்கிள், ஸ்கொயர் படிச்சிருப்பாங்க, கவுண்ட் பண்ண படிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது இதெல்லாம் கவுண்ட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணால் இந்த லீவில் அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ வரக்கூடிய சிபிஎஸ்சி எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே வந்து காம்படிஷனல் திங்கிங்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஏஐ வருது, அல்காரிதம்ஸ் வர மாதிரி எல்லாமே இம்பெரிடாக வருது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு பசங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கான சில கொஷின்ஸை கொடுத்திங்கன்னா பசங்க நல்லா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பேட்டர்ன் மேக்கிங் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டர்ன், செகண்ட் பேட்டர்னில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அப்போ 6th பேட்டர்னில் என்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கள ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ண வைக்கலாம். நமக்குமே போர் அடிக்கிறப்ப பசங்க கூட சேர்ந்து செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இந்த அனலாகிஸ்லாம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் புக்ஸ் வாங்க போகிறப்ப ஏதாவது புக் ஃபேரில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி சில புக்ஸும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா என்கேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ.